ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஆமோ சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க சிக்கன் பிரியாணி சூப்பராக, சிம்பிளாக, டேஸ்டியாக, எம்மியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னெல்லாம் செய்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறோம். கூடவே வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 பேக்கெட் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா இப்போ கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஊறட்டும், மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 kg கிட்ட இருக்கும். அந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்கி வருதோ அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஒரு பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திட்டத்துக்கு வரட்டும். இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளியை வந்து 1/2 kg, அதாவது வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் சரி பாதியாக எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மிங்கிலாகி வரட்டும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் வந்து நல்லா மிங்கிலாகி வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய ஸ்பூனில் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கோங்க. 1 இல்லை 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுவும் வந்து நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லி போடும்போது பிரியாணி அட்டகாசமாக இருக்கும். அதோட அருமா, வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால் புதினா கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் போல் தயிர் சேர்த்துக்கிறோம். அதாவது கறி ஃபஸ்ட்டு ஊற வச்சோம் இல்லையா, மேக்னேட் பண்ணும்போது ஒரு 1/2 பேக்கெட் தயிர் ஊற்றணும். இப்போ ஒரு 3 ஸ்பூன், ஒரு 2-3 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். வதங்கினா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த மசாலா, இந்த சிக்கன், அந்த தயிர் இது எல்லாம் வந்து நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வந்திருக்கு பாருங்கள், வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட வந்து மசாலா சேர்க்க போகிறோம். நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இல்லைனா பிரியாணி மசாலா, இது ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஏன்னா பிரியாணி மசாலா விட நம்ம கரம் மசாலா சேர்த்தாவே செம்ம அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. திட்டமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இல்லைனா பின்னாடி பொறுமையாக கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணும்போது. இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஏன்னா மேக்னேட் பண்ணும்போது கொஞ்சமாக தான் சேர்த்தோம். அதனால் இப்போயும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து திட்டமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலக்கிட்டு உப்பு, காரம் எல்லாம் இருக்கான்னு இந்த டைமில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா உப்பு வந்து போட்டு கரையணும் இல்லையா, அதனால் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொதி வருது பாருங்கள். லைட்டாக கொதி வந்திருக்கு. இந்த மாதிரி கொதி வரும்போது ரொம்ப சலசலன்னு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பபிள்ஸ் வரும்போது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அரிசி வந்து சுத்தமாக தண்ணியே இல்லாத வடிகட்டி எடுத்து வச்சுருக்கீங்க, அந்த அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா குழஞ்சிடும். ஏன்னா இது பாஸ்மதி அரிசின்றதுனால ரொம்ப பக்குவமாக, கேர்ஃபுல்லாக, திட்டமாக செய்யணும். அதனால் நல்லா வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா கலரி விடுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் ஆஃப் பாயிலாக நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுட் கலரை வந்து கொஞ்சம் போல் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை வந்து மேலாக அப்படியே வந்து லைட்டாக ஊற்றி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கலக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம்.
அது எல்லாம் அப்படியே அதுக்கு நேராகவே எல்லா அரிசிலையும் வந்து இறங்கி அது கலர் வந்து அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து தண்ணி எல்லாம் வத்திருச்சு. அரிசியை வந்து முக்கால் பாதத்துக்கிட்ட நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக பெரட்டி விடுங்க. ரொம்ப வந்து அது கஷ்டப்படுத்த வேணாம். லைட்டாக பெரட்டி விட்டிங்கன்னா போதும். இப்போ தட்டு போட்டு நம்ம தம் வச்சிடலாம். மூடி தம் வச்சிடலாம். இது தாங்க எங்கள் வீட்டில் தம் போடுறது. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுக்கிறேன். இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாவ், பிரியாணி பாருங்கள். ஆவி பறக்கும் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஆவி பறக்கும் சிக்கன் பிரியாணி செமையாக சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி வைக்கிற பக்குவத்தில் தான் எல்லாமே இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அரிசியெல்லாம் நல்லா பூத்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.